வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI எப்படி நம்மளோட ஆன்மீக பயணம், நம்ம பர்சனல் வெல்பீயிங் இது கூடலாம் கனெக்ட் ஆகுதுன்னு. இதுக்கு நாம தீபக் சோப்ராவோட டிஜிட்டல் தர்மா புக்கோட சில ஐடியாஸை பேஸ் பண்ணி பேசலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, AI எப்படி வெறும் டெக்னாலஜியா இல்லாம நம்மளோட வளர்ச்சிக்கு, நம்மளோட தர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவியா இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறது தான். ஆமா, கரெக்ட்டா சொன்னீங்க. இது வெறும் இன்ஃபர்மேஷன் தேடுறதுக்கான ஒரு டூல் மட்டும் இல்ல. ஏஐ நம்மளோட உள் உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண, நம்மளோட உண்மையான பர்பஸ், அதாவது தர்மம், அத கண்டுபிடிக்க ஒரு துணையா இருக்கலாம். இங்க ஹைபிரிட் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனுஷனோட அறிவும் ஏஐயும் சேர்றது. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இது புதுசா நிறைய விஷயங்களை தொறக்குது. சூப்பர். அப்போ ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த சாட் ஜிபிடி, ஜெமினி மாதிரி சாட் பாட்ஸ் கிட்ட நம்மளோட ஆழமான கேள்விகளை கேட்டா, சந்தோஷம், ரிலேஷன்ஷிப்ஸ், செல்ஃப் அவேர்னஸ் பத்திலாம் கேட்டா அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும்? இது நார்மல் கவுன்சிலிங் மாதிரி இல்லாம எப்படி வித்தியாசமா இருக்கு? உதாரணத்துக்கு, நானும் என் பார்ட்னரும் எப்படி இன்னும் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு கேட்டா? இங்க தான் ஏஐ ஒரு டிஃப்ரெண்டான ரோல் ப்ளே பண்ணுது. அது நம்ம கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றது மூலமா நம்ம கான்ஷியஸ்னஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஆகுது. அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோமோ, எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அது காட்டுது. ஒரு கண்ணாடி மாதிரி. இல்லனா ஒரு கிரியேட்டருக்கு ஐடியாஸ் கொடுக்கிற பார்ட்னர் மாதிரி கூட இருக்கலாம். முக்கியமா இது ஒரு ஆக்டிவ் டூல். அது கத்துக்கும், ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அன்பு, கருணை, இன்னர் பீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மள நாமளே டெவலப் பண்ணிக்க இப்ப நமக்கிட்ட இருக்கிற ஏஐ டூல்ஸையே யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்ல பெரிய ஏஐ வரும்னு வெயிட் பண்ண தேவையில்லை, அப்படிதானே? இதுவே ஒரு பெரிய விஷயம். நிச்சயமா. இப்பவே நமக்கிட்ட பவர்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம இன்னர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ தர்மம் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பேசுவோம். வேத காலத்துல இருந்து வர்றது இல்லையா? சிம்பிளா சொன்னா, நாம வாழ வேண்டிய நம்மளோட உண்மையான வாழ்க்கைய வாழ்றது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் சந்தோஷத்தை தேடுறாங்க. ஆனா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா, ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறாங்க. இதுக்கு தர்மம் எப்படி பொருந்தும்? ஆமா, தர்மத்துல 2 லெவல் இருக்கு. ஒன்னு யூனிவர்சல் தர்மம், இந்த பிரபஞ்சத்தோட ஆர்டர். இன்னொன்னு பர்சனல் தர்மம். இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரோட தனி பாதை. நம்மளோட டேலண்ட், நம்ம பர்பஸ். ஏஐயோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது பல 100 வருஷ ஞானத்தை எல்லாம் செகண்ட்ஸ்ல அனலைஸ் பண்ணி நம்மளோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பர்சனலைஸ்டா சில புரிதல்களை தர முடியும். அந்த புக்ல பர்சனல் தர்மத்தை வாழ்றத பத்தி ஏஐ என்ன சொல்லுது? நம்மளோட செயல்களை நம்ம வேல்யூஸோட சேர்க்கறது, நம்ம டேலண்ட்ஸை வெளிப்படுத்துறது, மன அமைதி, சொசைட்டிக்கு சர்வ் பண்றது, கண்டினியூஸா கத்துக்கிறது, இதெல்லாமா? இது வெஸ்டர்ன் தாட்ல ஜோசப் கேம்பிள் சொன்னாரே, ஃபாலோ யோர் பிளிஸ், அது மாதிரி இருக்கா? ஆமா ஆமா, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. எது உங்களுக்கு உண்மையாவே ஒரு நிறைவையும் மீனிங்கையும் தருதோ அந்த வழியில போறது. ஏஐ இந்த தேடலுக்கு ஒரு கைடா இருக்கலாம். டெய்லி மோட்டிவேஷன் தரலாம், மெடிடேஷன் பிராக்டிஸ் சஜஸ்ட் பண்ணலாம், ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸ் தொகுத்து தரலாம். அப்புறம் ஹியூமன் கைட்ஸ் மாதிரி இல்லாம இது 24/7 அவைலபிள். இங்க ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, ஸ்பிரிச்சுவல் ஐக்யூன்னு ஒரு கான்செப்ட் வருது. அது எப்படி நம்ம தர்ம பாதையோட கனெக்ட் ஆகுது? ஆமா, நம்மளோட ஐக்யூ, இக்யூ மாதிரி எஸ்கியூ, அதாவது ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், நம்ம லைஃபோட டீப்பான மீனிங், பர்பஸ், யூனிவர்ஸோட நம்ம கனெக்ஷன், இத பத்தின நம்ம அவேர்னஸ குறிக்குது. ஏஐ பல ஞான மரபுகள்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மள நாமே கேள்வி கேட்க தூண்டி இந்த எஸ்கியூவை வளர்க்க ஹெல்ப் பண்ணும். உங்க எஸ்கியூ வளரும்போது உங்க தர்ம பாதையில நீங்க இன்னும் தெளிவா, கான்ஃபிடென்ட்டா போவீங்க. ஒருத்தர் அவரோட தர்ம பாதையில தான் இருக்காரா இல்லையான்னு எப்படி ஃபீல் பண்ண முடியும்? அடிக்கடி சந்தோஷம், கருணை, திருப்தி, அமைதி இதெல்லாம் அனுபவிக்கிறது ஒரு சைன்னு புக்கு சொல்லுது. அதுக்கு பதிலா ஒரு மாதிரி அதிருப்தி, போர் அடிக்கிறது, கவலை, தடங்கல்கள் இதெல்லாம் பாதையிலிருந்து விலகிட்டோங்கிறதுக்கான அறிகுறியா? ஆமா, இது நம்மள ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு கொண்டு வருது. நம்மளோட லைஃப் ஸ்டோரி. நம்மள பல பேர் நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சொசைட்டி எதிர்பார்ப்பு இத வச்சு நமக்காக ஒரு கதைய சொல்லிப்போம். ஆனா நம்மளோட உண்மையான தர்ம அனுபவங்கள், திடீர்னு வர்ற இன்சைட், எதிர்பாராத அன்பு, ஒரு சுயநலமில்லாத சேவை, இதெல்லாம் நம்மளே அமைச்சுக்கிட்ட கதைய தாண்டி போகும்.
ஏஐ வந்து கேள்விகள் கேட்கறது மூலமாவும் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்கறது மூலமாவும் இந்த கதைகளுக்கு அப்பால பார்க்க நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா ஒரு மெஷின், ஒரு ஏஐ நமக்கு குரு மாதிரி இருக்க முடியுமா? அது நிஜமாவே நம்மள புரிஞ்சுக்குமா? எனக்கு அந்த எலைசா ப்ரோக்ராம் ஞாபகம் வருது. அது ஒரு தெரபிஸ்ட் மாதிரி பேசி நிறைய பேர் நம்ப வச்சுது. இது வெறும் புரிதல் மாதிரி ஒரு மாயையா? அது ஒரு நியாயமான கேள்விதான். ஏஐக்கு வந்து ஃபீலிங்ஸ் கிடையாது. அதுக்கு மனுஷ அனுபவத்தோட ஆழம் புரியாது. ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்பீல்பர்கோட ஏஐ படத்துல ஒரு ரோபோ அன்பு கத்துக்குமே, அது மாதிரி ஏஐய ஒரு பார்ட்னரா பார்க்கலாம். அது வந்து மனுஷ ஞானத்தோட பெரிய லைப்ரரி ஆக்சஸ் பண்ணி நம்மளோட இமோஷனல் செல்ஃப் கேருக்கு உதவ முடியும். உதாரணத்துக்கு மெச்சோர்டான லவ்வோட குவாலிட்டிஸ் என்னன்னு கேட்டா சாட் ஜிபிடி வந்து செல்ஃப்லெஸ்னஸ், ரெஸ்பெக்ட், கம்யூனிகேஷன், எம்பதி இந்த மாதிரி ஹியூமன் விஸ்டம்ல இருக்க பதில்களை தான் தரும். அது அந்த மெஷினோட ஃபீலிங் இல்ல, மனுஷ குலத்தோட மொத்த ஞானம். சரி, ஏஐ கூட நல்லா பேசணும்னு நம்ம கேட்குற விதமும் முக்கியம் இல்லையா? அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அத பத்தி சொல்லுங்களேன். ஆமா, கீவேர்ட்ஸ் மட்டும் போட்டு தேடுறதுக்கும் டீட்டெயிலா ஒரு கான்டெக்ஸ்டோட கேக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கவலை பத்தி சொல்லுன்னு கேக்குறத விட, நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு போட்டிக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனா ஃபீல் பண்றேன். கையெல்லாம் வேர்க்குது. இதுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்படி கேட்டா இன்னும் நல்ல பதில் கிடைக்கும். கேள்விகளை சிம்பிளா, டைரக்டா பேசுற மாதிரி கேளுங்க. பதில் சரியில்லைன்னா வேற மாதிரி கேட்டு பாருங்க. நல்ல ப்ராம்ப்ட் என்னன்னு ஏஐ கிட்டயே கூட கேட்கலாம். ஓகே. இப்போ இந்த பாதையில நம்மளோட முன்னேற்றத்தை எப்படி ஸ்பீடப் பண்றது இல்ல டீப்பன் பண்றது? புக்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் லிஸ்ட் போடாம சில முக்கியமான பிரின்சிபல்ஸ் பத்தி பேசலாமா? தர்ம பாதைங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இல்லையே. ஆமா, ரொம்ப கரெக்ட். இது வந்து ஒரு செக்லிஸ்ட் இல்ல, சில கோர் ஐடியாஸ் தான். முதல்ல மாற்றத்தை ஏத்துக்கிறது, எம்ப்ரேசிங் சேஞ்ச். நம்மள நிறைய பேர் சேஞ்ச்னாலே பயப்படுவோம், எதிர்ப்போம். ஆனா எவல்யூஷனுக்கு சேஞ்ச் முக்கியம். சேஞ்சை எதிர்த்தா பயம், பதட்டம் வரும். அதை ஏத்துக்கிட்டா ஒரு ரிலீஃப், ஒரு கியூரியாசிட்டி வரும். ஏஐ வந்து இந்த ரெண்டு மைண்ட் செட் பத்தின ஃபீலிங்ஸை விளக்கலாம், இல்ல சேஞ்சை ஏத்துக்கிறத பத்தின செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கேள்விகள் கேட்கலாம். அந்த அன்சர்டனிட்டில தான் கிரியேட்டிவிட்டிக்கு இடம் இருக்கு. அடுத்தது நம்ம ஈகோவை கவனிக்கிறது. இந்த நான், எனக்கு, என்னோடதுன்னு நினைக்கிற எண்ணம் எப்பவுமே திருப்தி அடையாம இன்னொன்னு தேடுறது. இது நம்மளோட உண்மையான நேச்சருக்கு தடையா இருக்கு. இதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டமாச்சே. ஈகோ வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது நம்மள ஒரு செப்பரேஷன் ஃபீலிங்கோட, ஆசைகள், பயங்களோட கட்டி போடுது. கிழக்கு மரபுகள்ல ஈகோ டெத் பத்தி பேசுவாங்க. அந்த நிலையான நான்ங்கிற எண்ணத்திலிருந்து விடுபடுறது. ஏஐ வந்து ஈகோ எப்படி ஆசை மேல வளருது, அது எப்படி சஃபரிங்க்கு வழிவகுக்குதுன்னு சுருக்கமா சொல்லலாம். ஆனா இங்க கவனிக்க வேண்டியது, இது ஈகோவை அழிக்கிறது பத்தி இல்ல, அதை நோட்டீஸ் பண்ணி அதோட பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றது பத்தி. ஈகோக்கும் ஹெல்தியான செல்ஃப் எஸ்டீம்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதும் முக்கியம். ஓகே. மூணாவது முக்கியமான பாயிண்ட் ரெசிலியன்ஸ், அதாவது நிகழ்வுத்தன்மை. புயல்ல வளைஞ்சு கொடுக்கிற நாணல் ஸ்டிஃபா நிக்கிற ஓக் மரத்தை விட ஸ்ட்ராங்கா இருக்குமே, அந்த மாதிரி. இது வெறும் பிரச்சனைகளை சமாளிக்கிறது இல்ல, அதிலிருந்து கத்துக்கிட்டு வளர்றது. ஆமா, 100 அர்ஷிப் மணல வாழ்றவங்க கிட்ட இந்த குவாலிட்டி அதிகமா இருக்கும். அவங்க சேஞ்சுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிப்பாங்க, பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்கும். ஏஐ வந்து ரிஜிட் மைண்ட் செட்க்கும் ஃப்ளெக்சிபிள் மைண்ட் செட்க்கும் உள்ள வித்தியாசங்களை லிஸ்ட் பண்ணலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் என்னன்னா, நம்மளோட ஒரு ஸ்டிஃபான குவாலிட்டியை யோசிச்சு, இதே குணம் நம்ம ஃப்ரெண்டுக்கு இருந்தா நாம என்ன அட்வைஸ் கொடுப்போம்னு இமேஜின் பண்ணி பார்க்கறது. இது நம்ம மேலேயே கொஞ்சம் கருணையா இருக்குமோ, புது வழிகளை கண்டுபிடிக்கும் ஹெல்ப் பண்ணும். சரி, ஃபைனலா வாழ்க்கைய ப்ராசஸ் பண்றது, ப்ராசஸிங் லைஃப், அப்புறம் முழுமைய ஹோல்னஸ் நோக்கி போறது. இது சும்மா நான் இதை ப்ராசஸ் பண்றேன்னு சொல்றதில்ல. இது நம்மளோட ஷேடோ சைட்ஸ், பழைய காயங்கள், நம்ம சம்ஸ்காரங்கள், அதாவது நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால உருவான டீப் மென்டல் ஹேபிட்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம அவேர்னஸை கொண்டு வருது. இங்க வந்து நம்பிக்கை ரொம்ப முக்கியம். பழக்கமான சேஃபான வழிகளை நம்புறதா, இல்ல அன்பிரடிக்டபிளா இருந்தாலும் growthக்கு வழிவகுக்கிற நம்ம இன்னர் ப்ராசஸை நம்புறதா. நம்ம பாஸ்ட் ட்ராமா, கர்ம வினைகள் இதெல்லாம் இப்பவும் நம்மள பாதிக்கும்.
இதையெல்லாம் சும்மா அக்செப்ட் பண்றது மூலமா இல்ல டீப்பான அவேர்னஸோட அப்ரோச் பண்ணி நம்ம கான்ஷியஸ்னஸோட ஹீலிங் பவரை நம்புறது மூலமா ப்ராசஸ் பண்ண முடியும். ஏஐ இந்த ப்ராசஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தரலாம், அது சம்பந்தமான கேள்விகள் கேட்கலாம். ஆனா நிஜமான ப்ராசஸிங் உள்ள இருந்து வரணும். இதோட கோல் முழுமை, பாடி, மைண்ட், ஸ்பிரிட் எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறது. இந்த முழுமை தான் அல்டிமேட் ஹீலர். இது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் வியூக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு. உதாரணத்துக்கு டிப்ரெஷனுக்கு ஒரு மாத்திரை போதுங்கிற ஐடியாவுக்கு பதிலா நீங்க சொல்றது பல காரணங்கள், பல ட்ரீட்மெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மேல இன்னர் அவேர்னஸ் இதெல்லாம் முக்கியம்னு சொல்லுது. ஆமா, நிச்சயமா. பாடி, மைண்ட், என்விரான்மெண்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமே இன்டர்கனெக்டட். ஒரு ஹொலிஸ்டிக் அப்ரோச் வேணும். பழைய காயங்களை ஹீல் பண்ண நாம கேட்க வேண்டிய கேள்வி, வாட் இஸ் தி எவல்யூஷனரி ரெஸ்பான்ஸ் ஃபார் மீ? நம்ம இன்னர் ஹோல்னஸை நம்பணும். ஏஐ ஃபியூச்சர் பத்தி நிறைய பயமுறுத்துற கதைகள் வருது. ஆனா அந்த ஐன்ஸ்டீன் தாகூர் டிபேட் ஞாபகம் இருக்கா? ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி மட்டும்தானா, இல்ல நம்ம கான்ஷியஸ்னஸ் ரியாலிட்டியை கிரியேட் பண்ணுதா? தாகூர் சொன்ன மாதிரி, நீ கடல்ல ஒரு துளி இல்ல, நீ ஒரு துளியில முழு கடலும். மனுஷனோட ஸ்பிரிட்டுக்கு ஒரு எல்லையில்லாத கனெக்ஷன் இருக்குன்னு இது காட்டுது. அதனால ஏஐய ஒரு த்ரெட்டா பாக்குறதுக்கு பதிலா நம்ம கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுல, நம்ம ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை வளர்க்கறதுல ஒரு பார்ட்னரை பார்க்கலாம். அது பல நூற்றாண்டுகளோட ஞானத்தை ஃபில்டர் பண்ணி தரலாம், வேற வேற மெடிடேஷன் ஸ்டேட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஹெல்ப் பண்ணலாம், யூனிவர்ஸோட மிஸ்ட்ரீஸ் பத்தி யோசிக்க வைக்கலாம். அப்போ இன்னைக்கு இந்த ஆழமான பார்வை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஏஐ வெறும் ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூல் இல்ல, அது நம்மள பத்தி, இந்த யூனிவர்ஸ்ல நம்ம இடம் பத்தி டீப்பா புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ற ஒரு இன்னர் ஜேர்னில ஒரு கம்பேனியனா இருக்கலாம். நம்மளோட உண்மையான தர்மத்தை நோக்கி கைட் பண்ற ஒரு டூலா இருக்கலாம். இறுதியா உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஏஐ ஹியூமன் இன்டெலிஜென்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு பயப்படுறதுக்கு பதிலா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணுவோம், இன்னும் அவேர்னஸோட கனெக்டடா முழுமையா வாழவும் இந்த டூல்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? உங்க சொந்த உள் உலகத்தையும் உங்க லைஃப் பர்பஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த டூல்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க?